தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால இப்ப அடுத்தடுத்து இருக்க லைனப்ஸ் எல்லாமே வந்துட்டு, அடுத்தடுத்த பார்ட்டுக்கான படங்கள் அந்த மாதிரியே வந்து இருந்துகிட்டு இருக்கு. இது நல்ல விஷயம் கிடையாது. அதாவது 1, 2 பொருளாதார ரீதியா அந்த படங்கள்லாம் பெருசா ஓடுறதில்ல. ம். ஒரு சில பார்ட் 2 படங்கள தவிர, ம். மத்த எந்த படங்களும் பெருசா ஓடுறதில்ல. அப்படிங்கும்போது இவங்க வந்து திருப்பி திருப்பி ஏன் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இல்ல நீங்க பொன்னியின் செல்வன் எடுத்தீங்கன்னா பெரிய கதை. ம். அத நீங்க வந்து ஒரே கதையில சொல்ல முடியாது. நீங்க விடுதலை எடுத்தீங்கன்னா, அது அதனுடைய வரலாறு பெரிய கதை. அப்படிங்கும்போது அந்த மாரி தேவை இருக்கிற பட்சத்தில வரலாம். நீங்க ஒரு காமெடி படம் பண்றீங்க, ஒரு பேய் படம் பண்றீங்க, எதுக்கு பார்ட் 2, பார்ட் 3 பண்றீங்க? நம்ம இந்தியன் 2 வந்து நெருங்கிட்டு இருக்கோம். அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? அந்த படத்தோட ஓப்பனிங் எவ்வளோ கிராண்டா இருக்கும் அப்படிங்கிறது. இல்ல ஓப்பனா சொல்லணும்னா, அந்த படத்தினுடைய அந்த கிளிம்ஸு, ட்ரெய்லரு, சாங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பெருசா ஓப்பனிங் இல்ல. இன்னைக்கு அரசியல்வாதிகள் லஞ்சத்த ஒழிப்புன்னு பேச மாட்டேங்கிறாங்க. எந்த அரசியல்வாதியும். அப்படிங்கிற அந்த ஒரு ஜோனர் படம் வந்து சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல திரு சுபைர் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பெரிய படம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் 2 வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து இந்தியன் 3யும் வந்திருக்கு. இடையில சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, அரண்மனை 4 ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி இப்போ ராகவ லாரன்ஸ் வந்து நானும் என் பங்குக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காஞ்சனா 4ஓட அஃபீஷியல் அப்டேட்டும் வந்து விட்டுருக்காரு. காஞ்சனா 4 வரப்போகுது அப்படின்னு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் இப்போ அடுத்தடுத்து இருக்க லைனப்ஸ் எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்த பார்ட்டுக்கான படங்கள் அந்த மாதிரியே வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இது தமிழ் சினிமாவுக்கு நல்ல விஷயமா இல்லை எந்த மாதிரி? இது நல்ல விஷயம் கிடையாது. அதாவது 1, 2 பொருளாதார ரீதியா அந்த படங்கள்லாம் பெருசா ஓடுறதில்ல. ம். ஒரு சில பார்ட் 2 படங்கள தவிர, மத்த எந்த படங்களும் பெருசா ஓடுறதில்ல. அப்படிங்கும்போது இவங்க வந்து திருப்பி திருப்பி ஏன் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நீங்க புது கதைகள் பண்றப்ப புது ஆர்டிஸ்ட்டுக்கு வாய்ப்பு கிடைக்கும், புது டெக்னீஷியன்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆடியன்ஸுக்கு ஒரு புது கதையை பார்த்த மாதிரி இருக்கும். நீங்க ஒரே பார்ட்ட, ஒரே கதையை வந்து எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதவே பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஆரோக்கியமான சினிமாவுக்கு அழகு கிடையாது. இந்த பார்ட் 2 கலாச்சாரம் வந்து இங்கிலீஷ் படங்கள்லேயே இப்போ கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க. இதெல்லாம் இங்கிலீஷ் படங்களில் பார்ட் 2 நிறையா வரும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அவங்களையுமே குறைச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது இதை ஏன் முடிச்சு ஒரு படம் 2 படம் பார்ட் 2 படம் ஓடிடுச்சுன்னா, அதே மாதிரியே இவங்க ட்ராவல் பண்ணிட்டு பண்ணணும். ஒருத்தர் பண்ணால் இன்னொருத்தர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கதைக்கு பஞ்சமா, இல்லை அவங்களுக்கு கற்பனைக்கு பஞ்சமாங்கிறது தெரியல. இது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு விஷயம். ஒரு புது புது கதைகள், புது புது ஜோனல் மூவிஸ்லாம் உள்ளே வராமல் போயிடும். ஏன்னா இவங்க மொத்தமாக ஒரு லாக் பண்ணிட்டாங்கன்னா, பார்ட் 2 படம் ஒரு இப்போ காஞ்சனா 4 பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அந்த கேப்பை ஒரு 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 இயக்குனர், புது இயக்குனருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா, அவர் புதுசாக ஒரு விஷயம் சொல்லுவார். அந்த படம் ரசிகர்களுக்கு ஒரு புது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா? இது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது இது வந்து ஃபெயிலியர் ஃபார்முலா ஆக்சுவலாக. இது தொடர்ந்து பெரிய நிறையா படங்கள் போனதில்லை. இருந்தாலும் இவர்கள் வந்து அதவே ஒரு படம் ஓடினதுனால வச்சு அதையே வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் சினிமாவில் பார்க்கப்பட்டது இல்லை. இல்லை சார், அந்த படத்தை வச்சு சொல்லக்கூடிய கதைகள் இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒரு சில படங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ விடுதலை வந்துச்சு, அதில் இன்னும் சொல்லக்கூடிய கதை இருக்குது. விடுதலை 2 இந்த மாதிரி தேவைப்படுற பார்ட் 2க்கள் அப்படிலாம் வந்து இருக்குல்ல. அதையும் வந்துட்டு நம்ம தவிர்க்க முடியாதுல்ல அப்படிங்கிற. இல்லை நீங்கள் பொன்னியின் செல்வன் எடுத்தீங்கன்னா பெரிய கதை. ம். அதை நீங்கள் வந்து ஒரே கதையில் சொல்ல முடியாது. நீங்கள் விடுதலை எடுத்தீங்கன்னா அது அதனுடைய வரலாறு பெரிய கதை. இப்போ அசுரன் எடுத்திங்கன்னா அசுரன்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரிஜினல் புக்கிலேயே நிறையா கதைகள் இருக்குது. அதை ஷார்ட்டாக பண்ணி தான் படமாக பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரி தேவை இருக்கிற பட்சத்தில் வரலாம். நீங்கள் ஒரு காமெடி படம் பண்ணுறீங்க, ஒரு பேய் படம் பண்ணுறீங்க, எதுக்கு பார்ட் 2, பார்ட் 3 பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஒரு காமெடி படம் பண்ணுறதுக்கு வேற ஒரு ஜானலில் இன்னொரு காமெடி படம் பண்ணிட்டு போங்க. எங்கே அதே ஹோட்டலில், அதே ரூமில், அதே பேய் பங்களாவிலேயே திருப்பி திருப்பி எத்தனை படம் பண்ணுவீங்க? அதே அதே க்ரௌட் ஆர்டிஸ்ட்டு. காமெடி படம் கலகலப்பு 1, 2, 3 பண்ணுறீங்க. அதே மாதிரி ஹோட்டல், அதே செட்டப்பு, அதே ஆர்டிஸ்ட், அதே பேய் பங்களா, அதே பேய், அதே பேயை வேணால் மாற்றி மாற்றி காட்டுறீங்க. கலகலப்பு 3யும் வரப்போகுது. ஆமாம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாக தான் விஷயம் தானே. நீங்கள் தேவைப்படுகிற பட்சத்தில் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விடுதலை 2 பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய கதை. பொன்னியின் செல்வன் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய கதை. அது பார்ட் 2 பண்ணி தான் ஆகணும். அப்படி தேவைக்கு பண்ணலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு காமெடி படத்துக்கும் பேய் படத்துக்கும் எதுக்கு நீங்கள் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கீங்க? அது வந்து ஒரு ட்ரையாக தானே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே பார்ட் 2 இல்லை அடுத்த பார்ட் வர படங்கள்லாம் அந்த வேர்ல்டை வந்து நாங்கள் இன்னும் பெருசு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில படங்களும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஜிகிர்தண்டா 1 வந்துச்சு. 2 வந்து இன்னும் அதோட முன்னாடி இருந்த ஸ்டோரி, பேக் ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அது 3 வேறு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி 3 எடுக்கிற ஐடியா இருக்குன்னு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அந்த வேர்ல்டை வந்து இன்னும் பெருசு பண்ணி காட்டுறோம், இந்த சைடு என்ன நடக்குது அப்படிங்கிற. லோகேஷ் கனகராஜோட கைதி 2 அந்த மாதிரி ஒரு சில படங்கள் இருக்குது. நெல்சனும் வந்துட்டு ஜெயிலர் 2 வரும், அந்த வேர்ல்டை வந்து இன்னும் பெருசு பண்ண போகிறோம். இந்த மாதிரி அந்த வேர்ல்டை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அடுத்த பார்ட் எடுக்கிறோம்னு சொல்கிற படங்கள்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. அவங்க ஒரு சக்ஸஸாக ஒரு படம் போயிடுச்சு.
அந்த படத்தினுடைய கண்டினியூஷன்னா ஒரு ஓப்பனிங் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஓகே. அது எத்தனை படம் கை கொடுத்துருக்குன்னு பார்க்கணும்ல, எத்தனை படம் அது வந்து ஓடி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஒரு சில படங்கள் ஓடி இருக்கா கூட பெரும்பாலான பார்ட் 2 படங்கள் வந்து அது எப்படி அது ஒரு ட்ரையான கான்செப்ட். இந்த பார்ட் 2வே ட்ரையான கான்செப்ட். ஓகே. நீங்கள் ஆல்ரெடி பார்த்து எதையுமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப தான் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். செகண்ட் டைமில் நீங்கள் அதே வீட்டுக்குள்ளே தான் போகிறீங்க அப்படின்னு நினச்சி போகிறீங்கன்னா என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? நீங்கள் என்ன தான் ஸ்கிரிப்டில் போட்டு நீங்கள் தேய்ச்சி கொண்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்து காமிச்சாலும் அங்கே வந்து ஒரு பெருசாக அவங்களால இது பண்ண முடியாது. இது ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஓகே. புதுசாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். அப்படிங்கும்போது தேவைப்படுகிற படத்துக்கு நீங்கள் பார்ட் 2 பண்ணலாம். எல்லா படமும் பண்ணுறது அது வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கற்பனைக்கு பஞ்சமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. சார், இப்போ கடைசியாக மறுபடியும் அந்த இந்தியன் 2ங்கிற விஷயத்துக்கு வரும். இந்தியன் 2 நெருங்கிக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் நம்ம இந்தியன் 2 வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது? அந்த படத்தோட ஓப்பனிங் எவ்வளோ கிராண்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, ஓப்பனாக சொல்லணும்னா அந்த படத்தினுடைய அந்த கிளிம்ஸு, ட்ரெய்லரு, சாங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பெருசாக ஓப்பனிங் இல்லை. ஏன்னா அது இந்தியன் 1 வந்து அந்த இந்தியன் 1 வந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 25-28 வருஷம் ஆச்சு. அப்போ அந்த படத்தினுடைய ஆடியன்ஸ் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அவங்க வந்து படம் பார்க்குறது பாதி பேர் குறைச்சிட்டாங்க. இப்போ 25 வயசில் ஒருத்தர் அந்த இந்தியன் 1 பார்த்துட்டாருன்னா இன்றைக்கி அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும். அப்போ அவர் அந்த 25 வருஷத்தில் அவர் சினிமாவுடைய இதே அவருக்கு இருக்காது, மறந்துருப்பார். அப்போ இந்தியன் வந்து ரிலீஸ் பண்ண வேணால் பார்ப்பார், அவர் ரீரிலீஸ் பண்ண வேணால் பார்ப்பார் ஒழிய இந்தியன் 2 தேடி போய் பார்க்க மாட்டார். அன்றைக்கி பார்த்தோம், ஓகே, அவ்வளோதான். அப்போ இன்றைக்கி உள்ள ஜெனரேஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு படத்தை கொடுக்குறீங்க, கொண்டு போய் இந்தியன் 2 அப்படின்னு ஒரு படம் பண்ணுறீங்க. இவங்களுக்கு இந்தியன் 1 பற்றி தெரியாது. அப்போ இந்தியன் 2 கொடுக்க போகிறப்ப நீங்கள் லஞ்சம் வாங்குறத பற்றி பேசுகிறோம், லஞ்சம் வந்து தவறான விஷயம் அப்படின்னு இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு வெக்கக்கடான விஷயம். லஞ்சம் ஒரு பெரிய குற்றமாகவே மக்கள் மத்தியில் தோணலை. ஒரு பெரிய ஆபத்தான விஷயமா இருந்தாலும் கூட அது ஒரு சர்வசாதாரணமாக போச்சு. அது தவறுன்னு சொல்லி ஒரு படம் நீட்டு கொண்டு போய் நிற்க வச்சிங்கன்னா அது புதுசாக இருக்கக்கூடிய அந்த 18 வயசு 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு அதை பற்றின விழிப்புணர்வே மொத்தம் கிடையாது. அப்படிங்கும்போது எங்கே போய் அது ரீச் ஆகும்? ரெண்டாவது, லஞ்சம் கொடுக்கக்கூடிய முறைகளே இன்றைக்கி மாறி போச்சு. அந்த அந்த இந்தியன் ஒரிஜினல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா பணத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு இவர் வந்து கொலை பண்ணுவாரெல்லாம் காட்டும். இன்றைக்கெலாம் பணம் வந்து லஞ்சம் அப்படி வாங்குறதே கிடையாது. இன்றைக்கி லஞ்சத்தை வந்து நீங்கள் டிஜிட்டலில் வாங்கிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது லஞ்சம் வந்து ஒரு சாதாரண விஷயமாக போச்சு. இன்றைக்கி அரசியல்வாதிகள் லஞ்சத்தை ஒழிப்புன்னு பேச மாட்டேங்கிறாங்க, எந்த அரசியல்வாதியும். அப்படிங்கும்போது அந்த ஒரு ஜோனர் படம் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணலைங்கிறதா உண்மை. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, அந்த படம் ரொம்ப லாங், கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மேலே எடுக்கப்பட்டு வரக்கூடிய படம். அதுக்கு எல்லா பாடல் வந்து பெருசாக வந்து ஹிட் ஆகலை. ஏன்னா இந்தியன் படத்தினுடைய பாட்டு தான் மெயின். இப்போது அந்த ஒரு விஷயமும் போய்கிட்டு இருக்கு. நான் கேட்கணும்னு நினச்சேன், ஏஆர் ரஹ்மானுக்கும் அனிருத்துக்கும் அந்த மாதிரி பாடல்கள் வந்து இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா மிக்சட் ரியாக்ஷன்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு சில பேர் சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இல்லை, அந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் பீக்கில் இருந்த டைம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வந்து ஒரு கொடி கட்டி பறந்துட்டு இருந்த நேரம். ஏஆர் ரஹ்மானுடைய பிளேலிஸ்ட்டில் முக்கியமாக இந்தியன் படத்தினுடைய சாங்ஸ் இருக்கும். ப்ளஸ் அந்த படத்தை ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப பிரமாணமாக பண்ணியிருப்பார் ஏஆர் ரஹ்மான். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதே ஏஆர் ரஹ்மான் அந்த பாட்டு இன்றைக்கி அவராக போட முடியாது. ஏன்னா அந்த காலகட்டம் வேறு. அப்படிங்கும்போது இப்போ வந்து அதை கனெக்ட் பண்ணுறது வந்து முதல்ல தவறான விஷயம். இருந்தாலும் கூட அது வந்து சிங்க் ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு வந்து சிங்க் ஆக மாட்டேங்குது. அந்த படத்தை எங்கேயாவது அப்போ அடிக்கடி அந்த படம் பார்க்காதவங்களாக இருந்தாலும் கூட சாங்ஸு கிளிப்பிங்ஸ் டிவியில் பார்த்துட்டே இருந்துட்டு அதை வந்து இன்றைக்கி இந்தியன் 2வோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அது பெருசாக அவங்களோட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே சார், அப்போது இந்தியன் 2வோட நிலைமை கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதான் ஸ்கிரிப்ட் வைஸ் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல. படம் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஓடினாலும் ஓடினது தான். ஆனால் ஓப்பனிங் இல்லை, எதிர்பார்ப்புகள் இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி.